Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பார்க்க போறோம். 2 மார்க் क्वेश्चन தான். இந்த 2 மார்க் क्वेश्चन எந்த சப்ஜெக்ட்ல கவர் ஆகுது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல கவர் ஆகுது. வாங்க பார்க்கலாம். Draw a polar plot for type 2 order 5 system. So இந்த டைப்பும் ஆர்டரும் நமக்கு ரொம்ப முக்கியம். So இது என்ன கொடுத்திருக்காங்களோ இந்த சிஸ்டம்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா போலார் பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படினா இந்த போலார் பிளாட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 எங்க ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, ஆர்டர் 4, ஆர்டர் 5 வந்து எங்க எண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா இந்த போலார் பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ வாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் வேல்யூ எடுத்திருக்கேன், ஸ்டார்ட் ஆஃப் த சிஸ்டம். சோ இது வந்து டைப் 0 சிஸ்டம். சோ டைப் 0 சிஸ்டம் நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டைப் 1 அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், டைப் 2 அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், டைப் 3 அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ எங்க கொண்டு போய் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம். சோ இங்க வந்து நமக்கு வந்து எண்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் இங்க எண்ட் ஆகும், இது செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் இங்க வந்து எண்ட் ஆகும், தேர்ட் ஆர்டர் சிஸ்டம் இங்க வந்து எண்ட் ஆகும், ஃபோர்த் ஆர்டர் சிஸ்டம் வந்து இங்க எண்ட் ஆகும். ஓகேங்களா மேடம்? நீங்க வந்து ஃபோர்த் ஆர்டர் வரைக்கும் தான் சொல்லியிருக்கீங்க, அப்ப ஃபிஃப்த் ஆர்டர், சிக்ஸ்த் ஆர்டர், செவன்த் ஆர்டர் எல்லாம் எங்க போய் எண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க நீங்க 4 முடிச்சிட்டீங்க, அடுத்தது எங்க வரும், இங்க 5 வரும், இங்க 6 வரும், இங்க 7 வரும். சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, டைப் 2 ஆர்டர் 5 கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைப்ல ஸ்டார்ட் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ல எப்பவுமே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஆர்டர்ல கொண்டு போயிட்டு எண்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராஃப் போட்டுக்கோங்க. சோ இது போலார் கிராஃப்னு எடுத்துக்கோங்க. சோ இது 0 டிகிரி. சோ 0க்கு அப்புறம் இங்க வந்து -90 டிகிரி, சோ -180 டிகிரி, இங்க வந்து என்ன வரும் -270 டிகிரி, மறுபடியும் இங்க 360 வரும். தேவையில்லை, போட வேண்டாம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, டைப் 2 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், டைப் 2ல ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க டைப் 2 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சோ எங்க போய் எண்ட் ஆகணும், எனக்கு ஆர்டர் 5. சோ இது ஆர்டர் 4. அப்ப ஆர்டர் 5 எங்க வரும், இங்க வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் இப்படி போயிட்டு இப்படி கொண்டு வந்து முடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ டைப் 2ல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஆர்டர் 5ல கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒமேகாவோட வேல்யூ 0ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ எண்ட் ஆகுறப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு மார்க் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுல நீங்க எந்த டைப் கொடுத்தாலும் சரி, எந்த ஆர்டர் கொடுத்தாலும் சரி, நீங்க உங்களோட போலார் பிளாட்டை வந்து ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த டீடைல் உங்களுக்கு தெரியணும். இந்த டீடைல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட கிராஃபை நீங்க ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.